நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் என்ன நினைக்கிறேன்னு இதுல விவரமா எழுதிருக்கேன். இதை இப்பவே படிச்சு கிழிச்சு போட்டாலும் சரி, ஒரு முடிவுக்கு வந்தாலும் சரி, உன்னோட இஷ்டம். என்ன லீவ் லெட்டரா? லவ் லெட்டர்? சுந்தரம் வா இங்க. டாடி, ஒரு பேட் நியூஸ். பேட் நியூஸ்? இது வரைக்கும் நம்ம லைஃப்ல கேட்காத வார்த்தையை சொல்ற. என்னடா விஷயம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு கார் வாங்கி கொடுத்தீங்க. நான் இப்ப அதை ஓட்டிட்டு வந்தேனா திடீர்னு ஒரு பன்னி வந்து மோதிச்சுப்பா. ஐயோ, உனக்கு ஒண்ணு இல்லையா? இல்ல டாடி, ஆசையா வாங்கின கார்ல இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நாம ஒரு கணக்கு போட்டா மேல இருந்து ஆண்டவன் இன்னொரு கணக்கு போடுறான் பாத்தீங்களா. இந்த காரை வேற யாருக்காவது வித்துருங்க டாடி. டேய் ராதாகண்ணா, இங்க தான்டா தப்பு பண்றேன். இந்த கார் மேல பண்ணி மோதணுங்கிற ஐடியாவை கிரியேட் பண்ணவனே நான் தானே. எனக்கு அப்புறம் தான் ஆண்டவனுக்கு அந்த ஐடியா வந்திருக்கு. சோ கடவுளே என்ன பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காரு. இந்த பாரு, கார் மேல பண்ணி மோதிட்டா அதை வித்துணுங்கிறதெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான், நமக்கு இல்ல. நம்ம கிட்ட எத்தனை கார் இருக்கு, அதுல ஒண்ணு எடுத்துக்கோ, நான் இந்த காரை எடுத்துக்கிறேன். ஓகே ஓகேடா. கேள்விப்பட்டியாடி? நீ செஞ்ச காரியம் எதுல போய் முடிச்சிருக்குன்னு பாத்தியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? பாவம், அந்த சுந்தரோட மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருந்தா இப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிருப்பாரு. மத்த ஜென்மங்கள் மாதிரி அவரும் இருந்திருந்தா ஒரு தூசு மாதிரி இந்த விஷயத்தை தட்டி விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா அவர் ஒரு மானசங்கிறத நிரூபிச்சுட்டாரு. அவருக்கு நல்ல மனசு, அதான் தெய்வாதீனமா பழிச்சுக்கிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவரை பாக்குறதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் புறப்பட்டு இருக்கோம். வரியானு உன்னை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ இறந்தவங்களை பத்தியே நினைச்சிட்டு இருப்பியே தவிர உனக்காக இறக்க கூட துணிஞ்சிட்டு அவருக்காக நீ இறக்கப்படவும் மாட்ட, இறங்கி வரவும் மாட்ட. வர. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.